ரசத்துக்கு தேவையானது இது அரைச்ச ரசம். இது சூப்பராக இருக்கும் வச்சா. அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மல்லி விதை, குருமிளகு, சீரகம், மிளகாய் 1, பூண்டு கொஞ்சம், புளி கொஞ்சம், கருவேப்பிலை இதை வந்து போட்டு அரைச்சி, அடுத்தது இது தக்காளியும் போட்டு அரைச்சி ரசம் வைக்க போகிறோம். போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு கூட அரைச்சிக்கோங்க. ஊற்ற போகிறோம். அது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நமக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்ததுக்கப்புறம் கடுகு போடுங்க. கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டும் உள்ளே போட்டுருங்க. பூண்டு அப்போ கொஞ்சம் ஒரு பூண்டு மட்டும் தட்டி போடுங்க. தட்டி போட்டு அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஓட்டி விட்டுருங்க. ஓட்டி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டி கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கணும். நான் கொஞ்சம் எச்சாவே போடுவேன். போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்படியே போட்டுக்கிறோம். நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் தேவையானது. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ரசம் கொதிக்க போகுது. கொதிக்கிறதுக்கு விடாதீங்க. நுரக்கட்டினதையும் எடுத்துருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கெட்டியாக இருக்குது ரசம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். குழந்தை மணமணக்கும் ரசம். குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவையாவது.